வணக்கம். இன்று ஜூலை 2 ஆம் தேதியின் முக்கிய செய்திகள். முதல் செய்தி. தமிழக கூட்டணி கட்சிகளின் முதல் கூட்டம் எந்த முக்கிய முடிவும் எடுக்காமல் நிறைவடைந்தது. கூட்டணியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் ஆலோசனை நடைபெற உள்ளது. அடுத்த செய்தி. அமைச்சர்கள் புல்சி ஆனந்த் முன்னிலையில் சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். இதில் பல முக்கிய நிர்வாக விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்றொரு முக்கிய செய்தி. சபாநாயகருக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்த ரூபாய் 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக, பெரியபாளையம் தவசிகைப்பட்டியில் நடைபெற்ற ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையில் 200க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் மற்றும் 53 மாடி அமைப்புகள் அகற்றப்பட்டன. மேலும், குட்கா வழக்கில் தொடர்புடைய சிபிஐ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இறுதியாக, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு உதவித்தொகை குறித்த புதிய தகவல்களும் மதுரை மற்றும் சென்னை தொடர்பான முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. இன்றைய முக்கிய செய்திகள் இவ்வளவுதான். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை